இந்த ஹதீதை அறிவிப்பு செய்கிறார்கள். அலா அதுல்லுக்கும் அலா மா யுன்ஜீக்கும் மின் அதுவிக்கும், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித் தரட்டுமா? உங்கள் எதிரிகளிடத்திலிருந்து உங்களை அது காக்கும். உங்கள் எதிரிகளின் உச்சபட்சமான வரம்பு மீறுதலிலிருந்து உங்களை அது காக்கும். ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயதர் உலக்கும் அர்ஸாக்கும், உங்களுக்கான ரிசுக்கை அது இழுத்து கொண்டு வந்து உங்களிடத்தில் சேர்க்கும். எதிரிகளின் தொந்தரவு, எதிரிகளின் ஆபத்து, எதிரிகளிடத்தில் ஏற்படக்கூடிய இடையூறு, இதையெல்லாம் தடுத்து நிறுத்தும். உங்களுக்கான ரிசுக் எதுவோ அதை உங்கள் கரங்களிலே கொண்டு வந்து சேர்க்கும். இதை உங்களுக்கு சொல்லட்டுமா? அது என்ன என்று உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்டுவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ததுஊனல்லாஹ ஃபீ லைலத்திக்கும் வ நஹாரிக்கும், உங்கள் இரவு பகல், உங்கள் நாட்களில், நீங்கள் சந்திக்கும் இரவில் பகலில் அல்லாஹுவிடத்தில் அதிகமாக கையேந்துங்கள், துஆ செய்யுங்கள், அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ஃபஇன்னத் துஆ சிலாஹுல் மூமின், நிச்சயமாக துஆ என்பது, பிரார்த்தனை என்பது ஒரு மூமினின் பேராயுதம். அதை வைத்து எதிரிகளை வீழ்த்த முடியும், எதிரிகளிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஆபத்துகளை முறியடிக்க முடியும். உங்களுக்கானதை உங்கள் கரங்களிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அந்த துஆ என்கின்ற ஆயுதம் மட்டுமே போதுமானது என்றார்கள் நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு பெருமக்களே, நம்மை படைத்தவனோடு நாம் முறையிடுவதற்குரிய மிகச்சிறந்த வழி துஆ என்ற ஒன்று மட்டும்தான். துஆவின் வழியாக நம்மை படைத்தவனிடத்திலே நாம் பேசுகிறோம். நம் கஷ்டங்களை, மனக்குமுறல்களை, நம்முடைய சிரமங்களை, நம் தேவைகளை அவனிடத்திலே உரிமையோடு சொல்கிறோம். அதை சொல்வதை, நம் சிரமங்களை அவனிடத்திலே முறையிடுவதை அவன் ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். அதற்கு பதில் கொடுப்பதற்கு தயாராகிறான். அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், இன்னி கரீப், நான் ரொம்ப சமீபத்தில் இருக்கிறேன், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன், என் அடியார்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, நான் பதில் கொடுக்க தயார் நிலையில் இருக்கிறேன். என்னை அவன் பிரார்த்தனையின் வழியாக அழைத்தால், என்னை அவன் பிரார்த்தனையின் வழியாக கூப்பிட்டால், அவனுடைய கூக்குரலுக்கு, அவனுடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல் குர்ஆன் நமக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறது. அன்பு பெருமக்களே, இன்று நம்மிலே துஆ என்பது ஏதாவது கஷ்ட நேரத்தில் கேட்குற ஒன்று அப்படின்னு மாதிரி ஆகிப்போச்சு. ஏதாவது சங்கடம், ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு நெருக்கடி, ஏதாவது ஒரு மனக்குழப்பம், ஏதாவது ஒரு கஷ்டம் சொன்னால் அப்போ மட்டும்தான் கையை உயர்த்தணும் படைச்சவன்ட்ட அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இருக்குது. ஆனால் அது வல்ல. துஆ என்பது தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லோர்கள், நபிமார்கள் தங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வதற்காக வேண்டி வைத்த முதல் பெருவழி என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஸ்லாத்தினுடைய முதல் யுத்தம் பத்ருக்களம், ரொம்பவும் சொற்பமான நபர்கள் முஸ்லிம்களில், எதிரிகளில் முஸ்லிம்களை விட 3 மடங்கு அதிகமான எண்ணிக்கை, ஆயுதங்களிலும் பலத்தோடு வந்திருக்கிறார்கள், எண்ணிக்கையிலும் பலத்தோடு வந்திருக்கிறார்கள், பல்வேறு விதமான போரினுடைய மொத்த பின்னணியோடும் வந்து நிற்கிறார்கள். இங்கே முஸ்லிம்கள் சஹாபா பெருமக்கள் குறைவான எண்ணிக்கை, உடைந்து போன வாட்கள், உடைந்து போன கேடயங்கள், சொல்லப்போனால் காய்ந்த வயிற்றோடு நோன்பு காலத்திலே பசியோடு நிற்கிறார்கள். அங்கே ஒட்டகங்கள் அறுத்து விருந்து போடப்படுகிறது, நல்ல உற்சாகமான சாப்பாடு, மது பரிமாறப்படுகிறது. எதிரணியிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சின்ன கூட்டம்தான் இஸ்லாத்தின் அஸ்திவாரம். இறைவா, இவர்களை நீ காக்க வேண்டும், உன் பேருதவியை இறக்க வேண்டும் என்று அல்லாஹுவிடத்தில் எதன் மூலம் முன்வைத்தார்கள் என்றால்
துஆ என்கின்ற பிரார்த்தனை என்கின்ற மகத்தான ஆயுதத்தின் மூலம்தான். அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, போர் நடந்துக்கிட்டு இருக்கிறோம், நான் வந்து ரசூலுல்லாஹ் இருக்கிற கூடாததை வந்து நான் ஒரு தடவை வேகமாக வந்து பார்த்தேன். ரசூலுல்லாஹ்க்கு எதுவும் ஆகிடக்கூடாது, ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக வந்து நான் பார்த்தேன். வந்து பார்த்தால் ரசூலுல்லாஹ் சஜிதா செய்த நிலையிலே, தலையை கொண்டு பூமியில் வைத்த நிலையிலே, யா ஹய்யு யா கையூம், யா ஹய்யு யா கையூம், இந்த வார்த்தையை மடக்கி 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 சொல்லி அப்படியே ஒரு தழுதழுத்த குரலிலே அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு கொண்டிருந்தார்கள். நான் போயிட்டேன், கொஞ்ச நேரம் போர் நடந்துச்சு, மறுபடியும் வந்தேன், ரசூலுல்லாஹ்க்கு எதுவும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருக்கலான்னு சொல்லி. அதே நிலையில் ரசூலுல்லாஹ் சஜிதாவில் இருந்து கொண்டு யா ஹய்யு யா கையூம் சொல்லி துவா செஞ்சுட்டு இருந்தாங்க. மறுபடியும் போனேன், அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து வந்தேன், அதே நிலையில் ரசூலுல்லாவை பார்த்தேன், துவாவிலேயே இருந்தார்கள். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நபியினுடைய அந்த துஆவின் பரக்கத்தினாலே, பிரார்த்தனையின் பரக்கத்தினாலே போரிலே வெற்றியை கொடுத்தான் என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். அன்பர்களே, இன்றைக்கு உலகெங்கிலும் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு வலை வீசப்பட்டிருக்கிறது. உலகெங்கிலும் முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு விதமான நெருக்கடிகளும் சூழ்ச்சி வலைகளும் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இந்த நிலையை சமாளிப்பதற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் வல்ல அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாம் கண்ணீர் விட்டு துஆ செய்வது மட்டும்தான். அதுதான் பிரதானம் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் உங்கள் எதிரிகளை எதிர்கொள்வதற்கான வழியை சொல்லித் தரட்டுமா என்று கேட்டுவிட்டு துஆதான் அது பிரதான இடம் பிடிக்கிறது என்று சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று உங்களுக்கான ரிசுக்கை கொண்டு வந்து சேர்ப்பதும் துஆதான். உங்களுக்கான ரிசுக்கை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதும் நீங்கள் கேட்கக்கூடிய துஆதான். எனவே கேளுங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே என்று வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அல் குர்ஆனிலும் சொல்லுகிறான். அதே போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். நம்ம எல்லாருமே நினச்சி வச்சுருக்கோம் கஷ்ட காலத்தில் மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லி. அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் கஷ்ட காலம் நெருக்கடி காலம் வரும். அந்த நெருக்கடி கஷ்டத்தில் கண்டிப்பாக நம்ம கேட்க தான் செய்வோம். நெருக்கடி காலத்தில் நமக்கு இறைவனின் பேருதவி கிடைக்க வேண்டும் என்று உங்களில் யார் யாரெல்லாம் விருப்பப்படுகிறீர்களோ நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அல்லாட்ட நிறைய கேட்டணும், மகிழ்ச்சியாக இருக்கும்போது நல்லா இருக்கும்போது நிறைய கேட்டணும். நமக்கு ஒரு சிரமம் வரும் நேரத்திலே, நமக்கு ஒரு கஷ்டம் வரும் நேரத்திலே, நமக்கு ஒரு நோய் வரும் சமயத்திலே நாம் நன்றாக இருக்கிற பொழுது கேட்ட அந்த துஆ, அதனுடைய பரக்கத்தை, அதனுடைய பதிலை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்முடைய நெருக்கடி காலத்திலே காட்டுவான். நம்ம கேட்காமையே கொடுப்பான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வயதில் சிறியவர், ஆனால் விவரமானவர் மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் பிரத்யேகமான துஆவிற்கு சொந்தக்காரர். அந்த இப்னு அப்பாஸுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு, வ இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், என்ன நீ கேட்க வேண்டும் என நினைத்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேள் மகனே என்று சொல்லி கொடுத்தார்கள். அல்லாஹ்விடத்தில் கேள். அல்லாஹ்விடத்தில் கேட்டு பழகிவிட்டால் அடுத்தவரிடத்திலே கேட்கவே மாட்டார். யார் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பழகவில்லையோ அவர் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சிரமம் வந்தாலும் அடுத்தவரிடத்திலே போய் நிற்பார். அல்லாஹ் நிற்க வைத்து விடுவான். எப்பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்டு கேட்டு பழகிவிட்டாரோ அவருக்கு எந்த சிரமம் வந்தாலும் எந்த நெருக்கடி வந்தாலும் அடுத்தவரின் வீட்டு வாசலுக்கு போக மாட்டார். அடுத்தவரிடத்தில் கேட்காமல், அடுத்தவரை எதிர்பார்க்காமல் வாழுகிற வாழ்க்கை தான் அது சுயமரியாதை மிக்க வாழ்க்கை. அதுதான் கௌரவமான வாழ்க்கை, கண்ணியமான வாழ்க்கை. அது எப்பொழுது ஒரு மனிதருக்கு கிடைக்கும் என்றால், யார் அல்லாஹ்விடத்தில் அதிகப்படியாக கேட்பாரோ அவருக்கு கிடைக்கும். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எது கேட்கனாலும் அல்லாஹ்ட்ட கேளு மகனே. தஅர்ரிஃபில் ரஹா யாரிஃபுக ஃபிஷ்ஷித்தா, நீ நல்லா இருக்கும்போது அல்லாஹ்ட்ட நிறைய கேட்டுரு. நீ கஷ்டப்படும் பொழுது அவனே கொண்டு வந்து உங்களுக்கு உதவி செய்வான், அவனே அவனுடைய பேருபகாரத்தை உனக்கு செய்வான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பு பெருமக்களே, துஆ என்ற ஆயுதத்தை நாம் கையில் எடுப்போம். எந்த ஒரு தேவையானாலும் ரப்பிடத்தில் முறையிட்டு விட்டு அடுத்து அதற்கான காரியத்தை செய்வோம். செருப்பின் வாறு அந்துவிட்டாலும் அல்லாஹ்விடத்திலே சொல்லுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு நீங்கள் அதற்கான வேலையை செய்யுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? செருப்பு அங்கே அந்து போச்சாமா அல்லாஹ்ட்ட சொல்ல முடியும், அல்லாஹ் வந்து தச்சு தர போகிறான்னு கேட்காதீங்க. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு போனால் அதற்கான ஏற்பாட்டை அவன் செய்து கொடுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் செருப்பை தைப்பதற்கு போனீர்கள், அங்கே தைக்கக்கூடியவன் இல்லாமல் இருக்கலாம், அல்லது தைத்து முடித்துவிட்டு அதனுடைய கூலியை விட அதிகப்படியாக வாங்கிவிடலாம், அல்லது வேறு ஏதாவது இடைஞ்சல்கள் ஏற்பட்டு விடலாம்.
எனவே ரப்பிடத்தில் முதலில் முறையிடுங்கள். சின்ன காரியம் என்று நினைக்காதீர்கள். சின்ன காரியமோ பெரிய காரியமோ அவனிடத்தில் முதலில் சொல்லிவிட்டு அவனிடத்திலே முதலில் பிரார்த்தனை வழியாக முறையிட்டு விட்டு அடுத்து உங்கள் காரியத்தை செய்தால் அந்த காரியங்கள் லேசாக்கப்படும். எனவே அதை நீங்கள் நாம் எல்லோரும் இதை கருத்தில் கொள்வோம். துஆ செய்யக்கூடிய சமயத்திலே நாம் எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அன்தும் மூக்கினூன பில் இஜாபா, நிச்சயம் அல்லாஹ் பதில் தருவான் என்ற எண்ணத்தில் துஆ செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் துஆ செய்துவிட்டு நீங்கள் எனக்கு வேக வேகமாக கிடைக்கணும்னு சொல்லி அவசரப்படாதீங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். நீங்கள் துஆ செய்வது தான் உங்கள் வேலை, தருவது அல்லாஹ்வின் வேலை. அவசரப்படக்கூடாது. நான் கேட்டுட்டேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல என்று ஒருவர் அப்படியே புலம்பி தள்ளி கொண்டிருந்தார். அவருக்கு வர வேண்டியதும் வராமல் போய்விடும். எனவே துஆ செய்கிற பொழுது நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை. துஆ செய்துவிட்டு பொறுமையாக இருக்க வேண்டும். நிச்சயம் அல்லாஹ் தருவான். நீங்கள் அதை சொல்லி காட்டிக்கொண்டே அவசரப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். எனவே எதிரிகளை எதிர்கொள்வதற்கும் நமக்கான ரிஸ்கை இழுத்து கொண்டு வருவதற்கும் நம் தேவைகள் நிறைவேறுவதற்கும் துஆ என்கின்ற ஆயுதம்தான் மிகச்சிறந்தது என்பதை பெருமானார் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வல்ல ரஹ்மான் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தரட்டும். வஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.